யாழ்ப்பாணம் விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய தூதுக்குழு பல்வேறு சந்திப்புகளிலும் பங்கேற்பு. செம்மணிக்கு வருகை தரவுள்ள ஐரோப்பிய பிரதிநிதிகள் போராட்டத்துக்கு அழைப்பு விடுப்பு. இராணுவத்தினரின் காணிகளை மக்களுக்கு வழங்குவதாக தெற்கில் இனவாத நோக்கில் குரல் எழுப்புகின்றனர். ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் கவலை தெரிவித்துள்ள வடக்கு ஆளுநர். 2003 விடுதலை புலிகள் புலனாய்வு பிரிவில் நடந்த ரகசிய பிளவு. நீதிமன்றத்தில் அம்பலமான விமல் வீரவன்சவின் மோசடிகள். பாராளுமன்றத்தில் அர்ச்சுனாவின் கடைசி நாட்கள். திடீர் செல்வந்தர்கள் குறித்த அறிவிப்பை மீளப் பெறுங்கள், போலீசுக்கு ஐதேக அறிவுறுத்து. பிரதமர் ஹருணி அமரசூரியவை ரகசியமாக கண்காணித்த மூவர் கைது. திருமலையில் ரகசிய நகர்வு பறிபோகும் மற்றுமொரு தமிழர் பாரம்பரிய சின்னம். தனது அரசியல் எதிர்காலம் குறித்து பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து வெளியிட்ட யாழ் மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தற்போது பாராளுமன்றத்தில் தனது கடைசி நாட்களை கழித்து வருவதாக தெரிவித்தார். ஒத்திவைப்பு பிரேரணை விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். நான் நீண்ட காலம் பாராளுமன்றத்தில் இருக்கப் போவதில்லை, இன்னும் 2 வாரங்களுக்கு மட்டுமே பாராளுமன்றத்தில் இருப்பேன். தன்னை பாராளுமன்றத்திலிருந்து நீக்குமாறு ஒதுல கீரத் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இது சிங்கள மக்கள் சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்களை விரும்பவில்லை என்ற தவறான எண்ணத்தை உருவாக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் அண்மை கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடந்த சம்பவம் குறித்தும் விளக்கம் வழங்கினார். பிரதமர் ஹருணி அமரசூரியவை தொலைநோக்கி மூலம் கண்காணித்ததாக கூறப்படும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றுக்கு பிரதமர் ஹருணி அமரசூரிய நேற்றைய தினம் சென்றிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்களான மூவரையும் கும்பனி தெரு போலீசார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். அப்போது சந்தேக நபர்களான மூவரையும் இன்று வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டதோடு இச்சம்பவம் குறித்து முழுமையான அறிக்கையை இன்று சமர்ப்பிக்குமாறு கொம்பனி தெரு போலீசாருக்கு உத்தரவிட்டார். சந்தேக நபர்களான மூவரில் 2 சகோதரர்கள் என்றும் அவர்கள் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற நபர் முள்ளிப்புத்தானை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மூவரும் கொழும்பு பகுதியில் பணிபுரிவதாக கூறியிருந்ததாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொம்பனி தெரு போலீசார் முன்னெடுத்தனர். இனியும் ஒரு போர் ஏற்படும் என நான் நம்பவில்லை. இராணுவத்தினர் வசம் உள்ள பொதுமக்களின் காணிகள் மீண்டும் மக்களிடமே கையளிக்கப்படும் போது தென்னிலங்கையில் சிலர் இராணுவத்தினரின் காணிகளை மக்களுக்கு வழங்குவதாக இனவாத நோக்கில் குரல் எழுப்புகின்றனர். ஆனால் இராணுவம் விடுவிப்பது அந்த மக்களின் சொந்த காணிகளையே தவிர இராணுவத்தினரின் காணிகளை அல்ல. இந்த அரசாங்கம் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான செயல்முறைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் தலைமையிலான ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் சமகால நிலவரங்கள் மற்றும் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகள் குறித்து நேரில் ஆராய்ந்து அறிந்து கொள்வதே தமது இந்த பயணத்தின் பிரதான நோக்கம் என தூதுக்குழுவினர் இதன்போது தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த ஆளுநர் கடந்த காலங்களை விட தற்போது வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியதுடன் அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்தும் விளக்கம் அளித்தார். குறிப்பாக வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பனவற்றால் கடந்த காலங்களில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பில் மாவட்ட குழுக்களில் எட்டப்பட்ட முன்னேற்றங்கள் குறித்தும் ஆளுநரால் தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் சுட்டிக்காட்டிய ஆளுநர் இந்த விடயங்களை அரசாங்கம் மிகவும் நேரிய சிந்தனையுடன் அணுகி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படுவது தொடர்பிலும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் குறித்தும் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகள், குறிப்பாக இந்தியாவின் பங்களிப்புடனான செயற்திட்டங்கள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டது. காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி, இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு, துறைமுகம் எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது, அதன் எதிர்கால திட்டங்கள் மற்றும் பலாலி விமான நிலைய விரிவாக்கம், விமான சேவைகள் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தூதுக்குழு ஆளுநரிடம் கேட்டறிந்தனர். வடக்கு மாகாணமானது விவசாயம் மற்றும் மீன்பிடி ஆகிய துறைகளில் அதுயர் வளங்களை கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஆளுநர் அத்துறைகளில் முதலீடு செய்வதற்கான சிறந்த வாய்ப்புகள் தற்போது காணப்படுவதாக தெரிவித்தார். அத்துடன் இலங்கை முதலீட்டு சபையின் ஊடாக வடக்கு மாகாணத்தில் 3 புதிய முதலீட்டு வலயங்கள் உருவாக்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளமை குறித்தும் தூதுவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்.
இலங்கையில் தற்போது பரவி வரும் டெங்கு நோயின் தாக்கம் இந்த வாரம் மேலும் தீவிரமடைந்துள்ளதுடன் 2026ஆம் ஆண்டில் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 56ஆக அதிகரித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் இதுவரை 77,028 பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளமை தற்போதைய சுகாதார நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துவதாக அமைகிறது. டெங்கு நோயாளர்களின் மரண விகிதம் 0.07% என்ற ஒப்பீட்டளவில் குறைந்த மட்டத்தில் காணப்பட்ட போதிலும் நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வைத்தியசாலைகளில் கடுமையான நெருக்கடிகளை உருவாகியுள்ளது என சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மாகாண ரீதியில் மேல் மாகாணம் தொடர்ந்து டெங்கு பரவல் பிரதான மையமாக காணப்படுகிறது. இந்த மாதத்தில் 40,573 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் அதிகூட எண்ணிக்கையாக கம்பகாவில் 16,164 பேரும் கொழும்பில் 15,341 பேரும் டெங்கு நோயால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச நேற்று நீதிமன்றத்தில் 7வது தடவையாக முன்னிலையாகவில்லை என தெரிய வந்துள்ளது. அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சட்டவிரோத சொத்து குவிப்பு வழக்கின் முக்கிய சாட்சியான சர்ச்சைக்குரிய சொத்தை பிரதிபாதிக்கு விட்ட நபர் உயிரிழந்துள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று தெரிய வந்தது. பிரதிபாதிக்கு சொந்தமானது என கூறப்படும் சில காணிகள் தொடர்பில் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகாயில் முன்னிலையில் சாட்சி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்தது. எனினும் தனக்கு தொற்று காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்து பிரதிபாதியான பிமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. பிரதிபாதி சார்பில் நீதிமன்ற முன்னிலையான வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவிக்கையில் பிமல் வீரவன்ச கடந்த 17ஆம் தேதி முதல் கடுமையான வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்தனர். உயிரிழந்த சாட்சிக்கு மேலதிகமாக மக்கள் வங்கியின் தொல்காபத்தை கிளை முகாமையாளர், மாகாண காணி மதிப்பீட்டாளர் உள்ளிட்ட மூவர் நேற்று சாட்சியமளிக்க அழைக்கப்பட்டனர். அடுத்த வழக்கு தினத்தில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கௌசல்யா கெட்டியாராட்சி, சுரேகா தரங்கனி, ஜே லியனகே ஆகிய 3 சாட்சிகளுக்கும் நீதிபதி எச்சரித்துள்ளார். இது தவிர முறைப்பாட்டின் 38வது சாட்சிக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டது. பிமல் வீரவன்ச அமைச்சராக பதவியாற்றி 2010-2014ஆம் ஆண்டு வரையிலான 4 ஆண்டு கால பகுதியில் தனது சம்பளம் மற்றும் பிற வருமானங்கள் மூலம் ஈட்டிக்கொள்ள முடியாத சுமார் 75 மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறுபட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து உள்ளிட்ட சில ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள் நேற்று காலை விமானம் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் தனியார் பிரதிநிதி விடுதியில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினர். அரசியல் கட்சிகளின் கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் சர்வேஸ்வரன், யாழ் மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா, நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பத்மநாதன் மயூரன் உள்ளிட்ட மாநகர சபை உறுப்பினர்கள் குழு சந்தித்து கலந்துரையாடினர். ஐரோப்பிய யூனியனுடைய அம்பாசடர் மற்றும் ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாண்ட்ஸ் அம்பாசடர்ஸ் சந்திப்பு ஏற்பாடு பொதுவான விடயங்கள் பற்றி எல்லாவற்றிலும் பேசியிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளைய தினம் அவர்கள் செம்மணி அகழ்வு நிலையத்தை பார்க்க இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக தனியாகவே ஒரு ஆய்வு நடத்தி அந்த கால எல்லையை நிர்ணயித்து அந்த கால எல்லை இந்த காலத்தில் இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டதை பார்க்கறது மூலம் இந்த குறிப்பிட்ட காலங்களிலே இராணுவம் ஆர்ஆர் ஆட்சியில் இருந்தவர்கள் நிர்வாகிக்க வேண்டாத இனம் காணக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் இந்த கொலைகளை செய்தவர்களை இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே பல புதைகுழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இதை உதாரணமாக எடுத்து இனப்படுகொலை என்பதை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். குற்றவாளிகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் நடவடிக்கை எடுக்கும்படி அதை கேட்டிருக்கிறோம். மற்றது மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் நடவடிக்கை அரசாங்கத்துக்கு பழைய முறையிலே இது நடத்தக்கூடியதாக இலகுவாக நடத்தலாம். மாகாண நிர்வாகம் இல்லாததால், தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் இன்றைக்கு ஒரு அரசாங்க அதிகாரிகள் நிர்வாகமாக அது இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மற்றது அவர்களுக்கு அவங்களுடைய புலம்பெயர் உறவுகளுடைய முதலீடுகள் இங்கே வரக்கூடியதாக இருக்கும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய விவசாய மற்றும் மீன்பிடி துறைகளிலே மேற்படியாக அபிவிருத்தி செய்வதன் மூலம் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை
கொண்டு செல்வதற்கான ஏதுவாக இருக்கும். அதற்கான ஆதரவு செய்ய வேண்டும். மற்றது இந்த திண்ணு கழிவு பிரச்சனைகள், சுவரேச்சல் செல்லக்கூடிய வடிகால் பிரச்சனைகள் நமக்கு பாரிய பிரச்சனைகளாக இருக்கிறது. அதை நவீன முறையிலே அவர்களை கையாள்வதற்கான உதவிகள் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அவர்கள் ஒரு பரிசீலனையை அல்லது சாதகமான சில விடயங்களை கையாளக்கூடியதாக இருக்கும் என்பதாக கூறியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பேசியது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகளோடு. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியம் தான் இலங்கைக்கு GSP+ என்கின்ற வரிச்சலுகை ஒன்றை கொடுத்திருக்கிறது. அந்த GSP+ வரிச்சலுகையின் ஊடாகத்தான் இவர்கள் இலங்கையில் சுதந்திர வர்த்தக வலயத்திலிருந்து ஆடை ஏற்றுமதிகளை செய்கிறார்கள். இந்த GSP+ வரிச்சலுகை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், இலங்கையிலே மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவதற்கு ஒரு உந்து சக்தியாகத்தான் இந்த GSP+ வரிச்சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த GSP+ வரிச்சலுகை இல்லாவிட்டால் 80% ஆடைகளை இவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அது ஐரோப்பிய ஒன்றியம் தான் இப்போ இந்த காலம் முடிய போகுது. ஐரோப்பிய ஒன்றியம் தான் அடுத்து அவர்களுக்கு திருப்பி அதை கொடுக்குறதா இல்லையான்னு சொல்லி தீர்மானிக்கிறோம். அவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்னு சொன்னால், இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை மட்டுமல்ல, அதை எடுத்தால் நாங்கள் இதைத்தான் தருவோம்னு சொல்லி அவர் அதைவிட மோசமான ஒரு புதிய ஒரு சட்டத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த விடயத்தில் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக இதனை முற்றாக நீக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரியிருக்கிறோம். அவர்கள் அதற்கு சாதகமாக தாங்கள் கண்டிப்பாக அதை பரிசீலிப்போம் என்ற வகையிலே எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதேவேளை நான் சொன்ன இந்த GSP+ வரிச்சலுகையாக இருக்கட்டும் போன்ற இந்த மற்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையிலே கடைசியாக கொண்டு வரப்பட்ட இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களிலே மாகாண சபைகளை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் மாகாண சபையுடைய அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்மானத்தில் இருக்கு. சரியா? அந்த தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதில் வந்திருக்கக்கூடிய நாடுகளில் பல நாடுகள் ஐநா சபையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கையெழுத்தின நாடுகள், ஆதரித்த நாடுகள். நீங்கள் ஒரு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் என்ற வகையிலே அந்த தீர்மானத்தை நீங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தி அதற்குரிய முழு அதிகாரம் செயல்படுத்த வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அதை கண்டிப்பாக தாங்கள் கணக்கில் எடுப்போம் என்று கவனத்தில் எடுப்போம் என்று கூறியிருக்கிறோம். சட்டபூர்வமான வருமான ஆதாரம் எதுவுமின்றி திடீரென கணிசமான சொத்துக்களை பெற்றவர்கள் அல்லது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்பவர்கள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்குமாறு வலியுறுத்தி இலங்கை போலீசார் வெளியிட்ட ஜூலை 9 அறிக்கையை திரும்ப பெறுமாறு ஐக்கிய தேசிய கட்சி நேற்று அழைப்பு விடுத்துள்ளது. சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுவதும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதுமே காவல்துறையின் பணி என வரையறுக்கும் ஐக்கிய ராஜ்யத்தின் சுதந்திர விசாரணை அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த உத்தரவு போலீஸ் சேவையின் அடிப்படை கடமையை மீறுவதாக ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டத்தையும் ஒழுங்கை நிலைநாட்டுவதும் சட்டத்தை மீறுபவர்களை நீதியின் முன் நிறுத்துவதும் அமைதியை காப்பதுமே காவல்துறையின் சேவையும் நோக்கமாகும் என கட்சி குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் செல்வ வரி இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய ஐக்கிய தேசிய கட்சி பல கிராமப்புற குடும்பங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உட்பட சட்டபூர்வமான வழிகளில் சொத்துக்களை பெற்றுள்ளது என குறிப்பிட்டுள்ளது. திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பிள்ளையார் கோவில் அமைந்திருந்த இடத்தில் இன்று புத்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழர்களின் தொன்மை வாய்ந்த பண்பாட்டு மத அடையாளங்கள் அளிக்கப்படுவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்தோடு குறித்த பகுதியில் எந்தவிதமான கட்டுமான பணிகளும் செய்யக்கூடாது என திருகோணமலை நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து தொல்பொருள் திணைக்களத்தினால் ஏற்பாட்டில் குறித்த இடத்தில் விகாரை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்தோடு இந்த நிகழ்வுக்கு அரசு அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக தமிழர்களின் பாரம்பரிய மரபு சார்ந்த இடங்கள், வரலாற்று சார்ந்த இடங்கள் கையகப்படுத்தப்படும் நிகழ்வு தற்போதைய அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. எனவே இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன், பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர ஆகியோர் தலையிட்டு தீர்வினை பெற்றுத் தருமாறு மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
2003ஆம் ஆண்டு தொடக்கத்தில் விடுதலை புலிகள் புலனாய்வு பிரிவில் ஏற்பட்ட முக்கியமான பிளவு பெரியதாக வெளியில் பேசப்படவில்லை. மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட புலனாய்வு பொறுப்பாளராக இருந்த ரெஜினால்ட் பொட்டம்மானின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்க முடியாது என கூறி தனது கீழ் இருந்த 52 போராளிகளுடன் பிரிந்து சென்றார். இது விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டமைப்பை பாதித்த ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கருணா கிழக்கில் தனது சொந்த அதிகாரத்தை செலுத்த விரும்பியதாலேயே இந்த பிரிவு ஏற்பட்டது. ரெஜினால்ட் தலைமையிலான குழு நேரடியாக கருணாவின் கீழ் இயங்க தொடங்கியது. இருப்பினும் கருணாவின் பிரிவுக்கு பிறகு அவர் கொழும்புக்கு தப்பிச் சென்ற போது ரெஜினால்டும் அவருடன் சென்றார். இருப்பினும் தளபதி சார்ல்ஸ் முன்னரே திட்டமிட்டபடி ரெஜினால்ட்டுக்கு உதவிய இளைஞர் மூலமாகவே அவரை வன்னிக்கு கடத்தி வந்தனர். வன்னிக்கு கொண்டு வரப்பட்ட ரெஜினால்ட்டிடம் துரோகம் எப்படி வலிக்கும் என்று காட்டுவதற்காகவே உன்னை இங்கு கொண்டு வந்தேன் என்று சார்ல்ஸ் கூறியது துரோகத்தின் விளைவுகளை உணர்த்தும் ஒரு உணர்ச்சிகரமாக தருணமாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.